Hello everyone, I am KUMAR. In this video, I will talk about this video is complete site visit. The site visit is complete this kitchen, TV unit, puja unit, 2 bedrooms wardrobe woodwork is basic in the flat fall ceiling but fall ceiling start இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பில்டரும் நம்ம சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். அதனால ஃப்ளோர் எதுமே வந்து க்ளீனிங்காவே இருக்காது. நான் ஒவ்வொண்ணா காமிக்கிறேன் என்ன பண்ணிருக்கோம் அப்படினு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இது வந்து டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா blank தான் வந்து இருந்தது. நம்ம எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம் இதுல. இந்த எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிள்ஸ்லாம் வந்து வெளிய தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பைப் போட்டு தான் வந்து பண்ணிருக்கோம். எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து நம்ம பண்ணல. நமக்கு என்ன எங்க வந்து எந்த இடத்துல வந்து தேவைப்படுதோ அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிருப்போம். இந்த ஃப்ளாட்ல வந்து பூஜை சைடு வந்து பண்ணிருப்போம். அதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து பண்ணிருப்போம். ஆல்ரெடி வந்து பில்டர் வந்து கொடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அது எதுமே டிஸ்டர்ப் பண்ணல. நமக்கு என்ன வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படுதோ அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து எடுத்துறோம். இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். உள் சைடு இன்னும் வந்து வர்க் பண்றது வந்து முடியல. இன்னும் ஃபினிஷிங் வந்து பண்ணல. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா வர்க் பண்றது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கேபினெட்ஸ் வந்து ஒவ்வொண்ணா வந்து ஃபிக்ஸிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் வரும். ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபினெட், பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபினெட், கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டி ஸ்பேஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருக்கும். பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேனலிங். இந்த பேனலிங்ல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா வந்து ஒரு ப்ளை வந்து போட்டுட்டு இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து கொண்டு வருவோம். அது ஃபைனலா தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து சைட் விசிட்னால வந்து என்னென்ன ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் தான் வந்து காமிப்பேன். இது வந்து பூஜை யூனிட். இந்த பூஜை யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசியோட கனெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தது. இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பில்டர் வந்து ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து பெயிண்ட் வந்து ஒரு கோட்ன்றது வந்து பெண்டிங் வச்சிருக்காங்க. மொத்தபடி வந்து ஆல்மோஸ்ட் 100 வந்து முடிச்சிட்டாங்க. அதனால வந்து எலக்ட்ரிக்கல்லாம் நம்ம தான் வந்து பண்ணிக்கணும். இந்த எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து தனியா வந்து உடைச்சி பாக்ஸ்ன்றது வந்து சைடுல வந்து நவுத்துறோம். இந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட் மாதிரி வந்து கொண்டு வர முடியாது. டைரக்ட்டா டிபில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதனால வந்து ரொம்ப தூரமா வந்து கொண்டு போல. இப்போ நம்ம ரொம்ப தூரமா இருந்து எடுத்துட்டு போறோம் அப்படினா அந்த மேலே ஜங்ஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்படி இல்ல அப்படினா ஏதாவது ஒரு சைடுல இருந்து எடுத்துட்டு வரும்போது நம்ம அங்க தான் வந்து கண்ட்ரோல் வந்து மாத்தணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஜாயிண்ட் வந்து பண்ண மாட்டோம். ஏசி கேபிள்ஸ் மட்டும். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் கூட நாங்கள் இப்போ பண்ணிட்டு போயிடுவோம். திருப்பி வந்து அது ப்ராப்ளம். அப்படி இல்லை அப்படின்னா இதுலேருந்து வர்ற ஒயர் வந்து எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஒயரோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவோம். தவிர முடிஞ்ச வரைக்கும் வந்து ஜாயிண்ட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இதில் பால்கனி லைட்டு வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம பேக்ரவுண்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். சிம்பிளாக தான் வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய வந்து பட்ஜெட் வந்து இல்லை. அதனால வந்து என்ன வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ண முடியுமோ பெஸ்ட்டான அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப தூரமாக எடுத்துகிட்டு போகாமல் ஏதோ ஒரு 10 feet 12 feet இல்லை ஒரு 20 feetலேருந்து ஒரு லைன் வந்து எடுத்துகிட்டு வர்றதோட அங்கே வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் வந்து அப்படியே வந்து நவுத்துறோம். தவிர முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன தேவை அது மட்டும்தான் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பூஜா யூனிட். ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது தான். சேம் அதே மாதிரி தான். பேஸ் யூனிட்டில் வந்து ஒரு 2 doors, அதுக்கப்புறம் 2 drawer, அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் வந்துடும். ஃப்ளோட்டிங் செல்ஃப் வந்து எல்லா இடத்துலையும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ட்ராவர் வந்து பார்த்திங்கன்னா இலை வைக்கிற மாதிரி வந்து வரும். இது இன்னும் ஒர்க்குன்றது வந்து இருக்குது. இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் வந்து இன்னும் பண்ணல. பட் என்னென்னா அதுக்கு முன்னாடியே எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பண்ணிட்டோம். எந்தெந்த ஒயர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபால் சீலிங். இந்த சின்ன ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம். 2 டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். அது நீங்கள் நார்மலாக வந்து எல்லா இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பண்ணுறதுலாம் லைட் வந்து போட்டுட்டு. பட் என்னென்ன கிளைண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து செட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இந்த லிவிங் ரூம், இது வந்து டைனிங் ரூம். அப்போது ஒரே டிசைன் வந்து போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு செப்பரேட்டாக தான் வேணும்னு சொல்லியிருந்தார். அவர் கொடுத்த டிசைனில் வந்து இதில் வந்து ஃபிட் ஆகாது. பட் என்னென்னா அது ஃபிட் பண்ண சொல்லியிருக்காரு. அது எப்படி வரும் அப்படின்ட்டு ஃபைனலில் வந்து காமிக்கிறேன். ஒன்று வந்து வேணான்னு சொன்னதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எதுவுமே வந்து பண்ண முடியாது.
அதுக்கப்புறம் வந்து கிச்சன், இது வந்து செமி மாடுலர் கிச்சன். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக், இந்தளவுக்கு பேசிக் வந்து எங்கேயுமே வந்து பண்ணது கிடையாது. அந்தளவுக்கு வந்து பேசிக்காக இருக்கும். அப்பர் யூனிட்லாம் இவ்வளோ தான் இருக்கும். இங்கே வந்து சிம்னி வந்துடும். இது வந்து பேஸ் யூனிட். டேண்டம்ஸ் வந்து பண்ணியிருப்போம். இது வந்து 5 டேண்டம்ஸ் வந்து இது ஃபுல்லாகவே டேண்டம் பாக்ஸஸ் தான். 5 டேண்டம்ஸ் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். மீதி எல்லாமே டோர்ஸ், எல் கார்னர் டோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து ஆரோ வைக்கிற மாதிரி யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. திருப்பி இந்த இடத்துல வந்து போட போகிறோம். மேலே வந்து லாஃப்ட். இது வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பண்ணணும் அப்படின்னா அப்படியே யூ டைப்பில் வந்து பண்ணி ஃபால் சீலிங்கில் வந்து பண்ணலாம். பட் ஏன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வச்சு இது பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு கால் யூனிட் மாதிரி பெருசாக தான் வந்து கொட்டேஷன் வந்து கொடுத்துருந்தோம். பட் என்னென்ன பட்ஜெட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பாதியாக வந்து கட் பண்ணி இந்த ஸ்மால் பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். டால் யூனிட், க்ராக்கரி யூனிட், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு ஸ்டோரேஜ்க்காக தான் இது. அது ஃபுல்லாக தான் வந்து ஆக்சுவலாக வந்து வரணும். பட் என்ன கீழே வரைக்கும் வந்து வரும்போது ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக ஆகிறதுனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், வாஷிங் ஏரியாவில் வந்து ஒரு யூனிட் வரும் அப்படின்ட்டு. பட் என்ன அந்த யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் கலர், அப்பர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட் கலர் இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர்ன்றது வந்து இருக்கும். இதுதான் லிவிங் ரூம். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் கிச்சன் தான். நீங்கள் நார்மலாக எல்லா இடத்துல வந்து டோர் வந்து போட்டிருப்பாங்க, அந்த டோர் மாதிரி வந்து இல்லாமல் ஓப்பன் கிச்சன் தான் இது. அதுக்கப்புறம் 2 பெட்ரூம்ஸ் இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து வாஷ் பேஷன் இருக்கும். பட் என்னென்னா வாஷ் பேஷன் எதுவுமே வந்து கிடையாது, நம்ம வந்து பண்ணலை. மேபி பில்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கோப்பில் தான் இருக்கும். இந்த 2 பெட்ரூம்லேயும் வந்து ஸ்லைடிங் டோர் வந்து கொடுத்துருக்கும். இந்த ஸ்லைடிங் டோர் பண்ணுறது பதிலாக கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். கீழே வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ், சிங்கிள் கலர் தான் இது. லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர். இன்னும் ஒர்க்குன்றது வந்து போயிட்டுருக்கு. இந்த ஹேண்டில்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இந்த சைடு வந்து ட்ராவர் இருக்கும், அந்த சைடு வந்து 2 ட்ராவர், 2 ஸ்லைடிங் டோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து லாஃப்ட் யூனிட். இதில் ஃபால் சீலிங் வந்து பெட்ரூம்ஸ்லேயும் கிடையாது, கிச்சன்லேயும் கிடையாது, வெறும் லிவிங் ரூம் மட்டும், டைனிங், அதுக்கப்புறம் வந்து ஹால். ஒரே ஏரியா தான், அது 2 ஸ்ப்ளிட் பண்ணி வந்து பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் வார்ட்ரோப். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங், கீழே வரைக்கும் இல்லாமல் ஒரு ஃப்ளோட்டிங்காக வேணும்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து நிறைய பேர் வந்து 6mm வந்து யூஸ் பண்ணுவாங்க. 6mm யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 18mm ப்ளைவுட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங்கில் வந்து நல்ல லோடுன்றது வந்து தாங்கும். இந்த ரூமில் இவ்வளோ தான் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் சேம் அதே மாதிரி தான். பட் என்னென்னா கீழே வந்து ஸ்டோரேஜ் எதுவுமே இருக்காது, இல்லாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது பேசிக் ஸ்லைடிங் சேனல் ட்ராக். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிஞ்சு அப்படின்னா அதோட ஸ்பேஸ்ன்றது வந்து வெளியே இந்த கேபினெட்ஸில் வந்து தெரியாமல் வந்து பண்ணுறது. பட் என்ன ஸ்லைடிங் டோர் வந்து பேசிக்காக எல்லாருக்குமே வந்து பிடிக்கிறதுனால நாங்கள் நார்மலாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி சேனல் ட்ராக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் அட்வான்ஸ்டாக வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடிங் டோரோட ஃப்ரண்ட் வியூன்றது வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். வெறும் டோர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதில் இருக்கிற இந்த பார்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பட் என்னென்னா இந்த ஸ்லைடிங் டோரில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி. ஏன்னா இது வந்து பாக்ஸ் கேபினெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உட்காரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்டுக்கு வெளியே வந்து வந்துடும். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ளைவுட் வந்து பார்த்திங்கன்னா 25mm இது. அதனால் நீங்கள் நார்மலாக வந்து இந்த 18mm 20mm வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது 25mm அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வெயிட்ன்றது வந்து அதிகமாகும். அது இல்லாமல் என்னென்னா இந்த ட்ராக் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணது. அதனால் இந்த ட்ராக்கும் டோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்குள்ளேயே வர்றதுனால இந்த மாதிரி ட்ராக்ஸ்ன்றது வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம், இங்கே மட்டும் கிடையாது. நீங்கள் இதுவே அட்வான்ஸ்டாக வந்து ட்ராக்ஸ் அந்த மாதிரி வேணும், எனக்கு ஸ்லைடிங் டோரில் வந்து எனக்கு வெளியில் வந்து இருக்கணும், இதோட பீடிங்லாம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னா
நீங்கள் அட்வான்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து தெரியாது, இதோட சேம் லேமினேட்ஸ்ன்றது வந்து ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த சைடு வந்து 2 ட்ராவர், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராவர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்துடும். இந்த ரூம்லேயும் வந்து ஃபால் சீலிங்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.